தமிழக மக்களே, இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது உதயநிதி, அதாவது நம்ம தத்து. இந்த தத்து ஒரு சில விஷயத்த வந்து பேசி வச்சிருக்கு. இவனுக்கு என்னன்னா, எங்கள் அண்ணன் உதய அண்ணாவை பற்றி தெரியுமாடா, நாங்கள் வந்து சட்டமன்றத்துக்குள்ளே இறங்குனா அப்படி இப்படி பிடிங்கிறோன்னு சொன்னானுங்க. 2 நாளாக காவல் காத்துட்டு இருக்கானுங்க. 2 நாள் பட்ஜெட் தாண்டா பேசுவானுங்கன்னு சொல்லி இத்தனை வருஷமா இவனுக்கு அரசியல் நடத்தியிருக்கானுங்க. இதுக்கு முன்னால் ஆளுங்கட்சியாக இருந்திருக்கானுங்க. என்னத்தை அப்போ இவங்க பார்த்துட்டு இருந்தானுங்கன்னு தெரியல. உதயண்ணா தம்பிடாங்கிறானுங்க. உதயண்ணா வந்து வெளியே பேப்பரை பார்த்து 1/2 மணி நேரமா எதையோ வாசிச்சுட்டு இருக்காரு. பேப்பரை பார்த்து ஒரு அதாவது ஒரு மக்கு சாம்பிராணி ஒருத்தர் இருப்பான் அப்படின்னா அது நம்ம தத்துவா தான் இருக்கும். 50,000 60,000 குறை. அதாவது மேகதாது அணையை பற்றி என்னன்னு தெரியும். நான் ஒன்று சொல்கிறேன். இந்த மேகதாது அணை, அதுக்கப்புறம் வந்து இந்த பட்ஜெட் ஒதுக்குறாங்களே, இதை பற்றி உதயநிதி ஒரு 5 நிமிஷம் அந்த பேப்பர் வச்சுக்கிட்டே நாங்கள் ஒரு 10 கேள்வி கேட்குறோம். அந்த தத்தி கரெக்டாக பதில் சொல்லிடுச்சுன்னா இன்னையிலேருந்து நாங்கள் வந்து அரசியலே விட்டுறோம், அரசியல் பேசுகிறதே விட்டுறோம் அப்படின்னா. ஏன்னா 75,000 50,000, அதையும் நேற்று 50,000க்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் போச்சு. இதில் அதை குறை வேற சொல்கிறாரு. யார்? விவசாயிகள். இவர் தான் அந்த விவசாய போராட்டத்துக்கு போனவர். அங்கே போய் வந்து இவ்வளோ தெளிவாக பேசுகிறவர். 50 75 உனக்கு தெரியலை. பின்னாலேருந்து ஒருத்தர் வந்து குரல் கொடுக்க வேண்டியது இருக்குது. அவர் 2 முறை சொல்லியும் உனக்கு வந்து 1 முறை கூட அது வாயில் வரலைன்னா அப்போ நீ எப்படிப்பட்ட செயலற்ற ஒரு தலைமுறை. இந்த அண்ணாமலை சொன்ன மாதிரி தான், ஒரு செக்யூரிட்டி கூட லாய்க்கு இல்லாத ஆள் எப்படி ஒரு எதிர்கட்சி தலைவர்னு தெரிய மாட்டாங்க. இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம், கதறிட்டு இருக்காரு உதயநிதி மனசுக்குள்ள. முதலமைச்சர், அதாவது நேற்று முதலமைச்சர் என்ன பண்ணாருன்னா, அங்கே கொஞ்சம் தூரமாக நின்று வணக்கம் வச்சார். இந்த ஆளை ஸ்க்ரீன்லேயே காணல. இன்னைக்கு பக்கத்தில் போய் வைக்கிறாரு. அதாவது கிண்டல் பண்ணுறாரு. இவர் என்ன கெத்தம் எப்படி இருக்காரா? அடே உனக்கு கிண்டல் பண்றாரா? அடே, அதாவது ஜெயலலிதா இவனுக்கு என்ன நினைக்கிறானுங்கன்னா, ஒன்றும் புடுங்க முடியாது, ஒன்றும் பண்ண 3 மாசத்துல எதிர்கட்சி தலைவர் உள்ளதுக்கு வச்சாச்சு. என்ன ஒருத்தன் பாக்கி இருக்கான், அவனுக்கு மிரட்டல் கொடுக்கறதுக்கு தான் இந்த இது. சாட்ட மகன் ஒருத்தன் இருக்காங்கல்ல, அவருக்காக தான் இப்போ வந்து ஒரு ட்ரைலர் விட்டுருக்காங்க. எதிர்கட்சி தலைவர் உள்ளதுக்கு வச்சு மிரட்டல் விட்டுருக்காங்கன்னு சொல்லணும். இப்போ நீ அப்படி உட்கார்றதுனால உனக்கு ஏதாவது வந்து தாவேக்காவுக்கு நஷ்டமா இல்லை அரசாங்கத்துக்கு நஷ்டமானு கேட்டால் கிடையாது. நீ அப்படியே உட்காரு, அதுதான் எங்களுக்கு லாபம். எப்போ உங்களெல்லாம் வச்சு இத்தனை வருஷம் 70 வருஷமா போதண்டாடே. இதுல திரு உதயநிதி அவர்கள் தத்து வந்து அரெஸ்ட் பண்ணும்போது அன்பில் மகேஷ் அவர்கள் என்னோட நண்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா பாசமிகு போராட்டத்தை வந்து போராடிட்டு இருந்தாங்க தெரியுமா. கொஞ்சம் எப்பா அதை பார்க்க முடியல. இந்த ஆஸ்கர் நாயகன் நடிப்போம், இந்த தத்துக்க நடிப்பையும் நீங்க பார்க்கணுமே. அரெஸ்ட் பண்ண அன்னைக்கு பார்க்க முடியலங்க. ஆள் எங்க போனார்னே தெரியல. அதுல அவருக்கு கூட எந்த ஒரு யங் ஸ்டேஜ்ல யாருமே இருந்தாங்களான்னு தெரியாது. ஆனால் கொஞ்சம் வயசான, அதாவது இதுக்கு முன்னால் திமுகவில் வந்து ரொம்ப அமைச்சரவையிலே வந்து பேசும் பொருளாக, அதாவது ரொம்ப ஃபெமிலியரான ஃபேஸாக இருக்கிறவங்க அதில் இருந்தாங்க. சேகர் பாபுவாக இருக்கட்டும், கே நேருவாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஆட்கள் தான் இருந்தாங்களே தவிர, எங்க உங்கள் ஃப்ரெண்டு ஏங்க இனி ஸ்டேட்டஸ் போட்டிருப்பாரு, எவன்டா ஃப்ரெண்டுன்னு தான் சுற்றிட்டு தெரியணும் போல. அதுதான் இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உதயநிதி அவர்கள் வந்து இந்த எண்ணத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு சில துறை சார்ந்தவங்க, அவங்க ஏரியாவை சார்ந்தவங்க திமுகலேருந்து சொல்றாங்க, உதயநிதி சற்று இதை யோசிச்சு பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் 0 பட்ஜெட். யாரு இந்த ஆளு 0 பட்ஜெட்னு சொல்றான். சரி, எடப்பாடி விட்டுருங்க, அது வந்து ஆகி கிடக்கு, அது வந்து பாடி ஆகி கிடக்கு, அதை விட்டுருங்க. உதயநிதி என்ன சொல்றாருன்னா 0 பட்ஜெட், இது வந்து 0 பட்ஜெட் அப்படிங்கிறாரு. இவன் கட்சியிலே இவரே அதாவது ஸ்டிக்கர் தான் விட்டுறாங்க. யார்? இவங்க தத்தியோட அப்பா டாடியார் இருக்கார்ல, டாடியாரு ரிட்டைர்மெண்ட் கொடுத்து கலர் ட்ரெஸ் போட்டு வீட்டில் உட்கார வச்சிருக்காங்கல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து ஒரு ஸ்டிக்கர் அரசியல், இவங்க கட்சியில் இருக்க மீதெல்லாம் ஸ்டிக்கர் அரசியல், எங்களோட திட்டத்தை தான் அப்படியே ஸ்டிக்கர் ஓட்டுறாங்கன்னு சொல்லி. அப்போ உன் திட்டத்தை நீ வந்து 0ன்னு சொல்றியா? உன் திட்டத்தை தான் அப்படியே தூக்கி வச்சிருக்காங்கன்னா அதை நீ 0ன்னு சொல்ற, கரெக்டா? அப்போ போன தடவை நீ கொடுத்த திட்டம் 0. ஒன்னுல ஸ்டிக்கர் ஓட்டுறது உண்மையா இருக்கணும், இல்லை வந்து 0ங்கிறது உண்மையா இருக்கணும். நீ இந்த 2ல எதையாவது ஒன்று முதல் தெளிவுபடுத்திட்டு வா. எவனாவது எழுதி கொடுப்பான், அதை இங்கே வந்து காரி துப்பிட்டு இருக்கிறது. மக்கள் ஆல்ரெடி காரி துப்பி ஒருத்தரை வீட்டில் படுக்க போட்டாச்சு, இவரை சட்டமன்றத்தில் படுக்க போட்டாச்சு 2 நாளா. அடே இவனுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, உதயண்ணா ஃபயரா பேசுவார், எப்படி அவதூறு தான் பரப்ப வராங்க, ஃபயரா பேசுவார் அப்படின்னு. உன்னால என்ன பேச முடியும்னு கேட்குறேன். உன்னால என்ன பேச முடியும்? நாம் தமிழர் உள்ள வரவும் முடியாது, அது வேற விஷயம். உன்னால என்ன கேட்க முடியும்? இத்தனை வருஷம் மேகதாது அணையை பற்றி உனக்கு அதே தெரியுமா? அந்த வார்த்தை தெரியுமா? என்ன பிடிங்கிட்டு இருந்தோம் உன் ஆட்சி காலத்துல? இந்த தண்ணி வரல, விவசாயிகளுக்காக போராடுறோம், அதை பண்ற இதை பண்றேன்னு சொல்லல. உன் ஆட்சி காலத்துல என்னடா பிடிக்கிறது? ஏதோ நீ வந்து புது கட்சி தொடங்கின மாதிரியும். ஆனா லூசு பசங்களை தாவேக்கதான புது கட்சி, அவங்க எத்தனை கேள்வினாலும் கேட்கலாம். இவன் இதை பண்ணானா அதை பண்ண. நீ பல வருஷமா ஆண்டிருக்கடா பைத்தியக்காரா. அடே என்னடா டே, இத்தனை வருஷம் ஆட்சியை கையில வச்சுட்டு நீயே உன்னை பார்த்து கண்ணாடியை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வியில தாவேக்காவை பார்த்து கேட்டுட்டு இருக்க. இதுல இந்த தத்தி நாங்க வாக்குறுதி கொடுத்தோமா, நாங்க முழு விவசாய கடன் தள்ளுபடின்னு வாக்குறுதிகள் கொடுத்தோமானே. அடே நீ கொடுத்த எதையாவது முதல் செயல்படுத்தினியாடா? அடே நீட்டுன்னு ஒரு அந்த வார்த்தையை வச்சு என்னெல்லாம் கேம் ஆடினீங்க. இந்த எஜுகேஷன் லோனு
கேன்சலே பண்ண முடியாதுங்க. பல கோடி, பல்லாயிரம் லட்சம் கோடி தாண்டி போயிட்டு இருக்கு. அதெல்லாம் கேன்சல் பண்ண முடியாதுங்க. அதையும் இவங்க கேன்சல் பண்ணுவேன்னு சொல்லி உருட்டி எத்தனை மாணவர்களை ஏமாற்றி தாவேக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த வந்து அவங்க பண்ண முடியாது. நீட்டை பேன்னு சொல்லி அவங்க வரவே இல்லை. ஏன்னா அதை பண்ண முடியாது, அதுக்கான ப்ரெஷரை தான் கொடுக்க முடியும்னு சொல்லி சாலிடாக தெரியும். ஏமாத்துற வாக்குறுதி கிடையாது. மற்றபடி அவங்களால முடிஞ்ச விஷயங்களை எவ்வளோ பட்ஜெட்டில் ஒதுக்க முடியுமோ ஒதுக்குறாங்க. ஆனால் அவங்க கேட்குறது ஒரு டைம் பீரியட். காரணம் நிதி பிரச்சனை இருக்குது. அந்த நிதி பிரச்சனை சரி பண்ணணுங்கிறதுக்கு தான் பல விஷயத்தில் கரெக்டாக இவ்வளோ போதும், இதுக்கு தேவைன்னா இடைக்கால பட்ஜெட்டுன்னு ஒன்று ஒதுக்கி அதுக்கப்புறம் அதை கூட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி சிறப்பாக வகுத்துட்டு வராங்க. இவங்க அதெல்லாம் பேசுகிறானுங்களா? அதாவது ஜீரோங்கிறானுங்க. இந்த சமூக நீதித்துறைன்னு சொல்லி இவர் வன்னியரசு இருக்கார்ல, அவர் துறைக்கெல்லாம் எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்கன்னு பாருங்க. வெளிநாடுகளுக்கு பிற்படுத்தப்பட்டோர் அவங்க சமூகத்திலிருந்து போறவங்க 200 சம்திங், ஓகேவா, இவ்வளோ நாள் போறவங்க இப்போ 300க்கு மேலே போறாங்க. அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த துறையிலேயே பெண்களுக்கு இடஒதுக்கீடு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ங்க. அதாவது அவரோட வீடியோ நீங்க ஒரு விஷயத்துல பார்த்துருந்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். இதெல்லாம் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம், எக்ஸ்ட்ராவா பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி. அப்போ எப்படி நீ இதை ஜீரோவா சொல்றேன்னு சொல்லி அவர் கட்சியில கூட்டணியா இருந்தவங்களே வந்து கேட்கறாங்க. அப்புறம் இந்த கலைஞர் வீடு திட்டம்னு ஒன்று இருக்குல்ல, அதை வந்து நம்ம வெற்றி திட்டம்னு சொல்லி மாத்திருக்கோமா. அதுல குறைச்சிட்டோமா 70,000, அதாவது 1,00,000 பேர் இருந்தாங்க, 70,000 பேர் கொடுத்துருக்கோமா. அங்க ஒரு விஷயத்தை இவங்க மறைக்கிறானுங்க. எப்படி அவதூறா பரப்புறானுங்க, மக்களுக்கு புரியாது அப்படின்னு சொல்லி. கரெக்ட் தான், 70,000 பேர் குறைச்சிருக்காங்க, பயனாளிகள் குறையப்பட்டு. ஆனா 3 லட்சம் ரூபாய்க்கு எத்தனை பேர் இந்த காலத்துல வீடு கட்ட முடியும்? கட்ட முடியும் சொல்லுங்க, எத்தனை? அதான் எங்களுக்கு ஒரு 5 லட்சமா கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது 5 லட்சமா கொடுக்குறாங்க. அந்த அமௌண்ட்டை கூட்டியிருக்காங்க 70,000. இப்போ நீங்க பிரிச்சு கொடுத்து யாருமே ரொம்ப அப்படி கரெக்டா அதாவது முழுமை அடையாம, எல்லாருமே முழுமை அடையாம இருக்கிறதுக்கு 70,000 பேருக்கு கொடுத்து நம்ம முழுமை, அதாவது அந்த 70,000 பேருமே அது ஃபுல்ஃபில் ஆயிரம்ல அவங்களுக்கு, அப்படி சொல்லி அவங்க அதை ஒதுக்கியிருக்காங்க. இப்படி வருஷத்துக்கு நம்ம அந்த பட்ஜெட்டை ஒதுக்கணும்னா 70,000 நிறைய பேர் பயனடைவாங்க. இல்லைன்னா ஒரு பண்ணை பிரிச்சு கொடுக்குறோம், எல்லாம் கொலை பசியில இருப்பான், பிச்சு கொடுத்துட்டு அவன் ஒரு சின்ன துண்டு சாப்பிட்டான்னு வச்சுக்கோங்க, சும்மா கூட தண்ணியை குடிச்சிட்டு இருந்துருவான். இந்த டேஸ்ட் நாக்கில் பட்டுடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த பசி போகுமா? எவ்வளோ எடுக்கும் அந்த பசி, திரும்ப அவனால் அந்த பசி தீர்க்க முடியும். ஏன்னா பண்ணு இருக்காது. அதை தான் சொல்கிறேன், முழுமையாக ஒரு பண்ணை கொடுத்துட்டா அட்லீஸ்ட் ஒருத்தராக சந்தோஷமா இருப்பான், இன்னொருத்தன் அடுத்த தடவை பயனடைஞ்சிப்பான். அதுக்கப்புறம் மேபி இந்த 16ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் ஒரு சின்ன அப்டேட்டை நம்ம சேனல் சைடில் ஒரு கேரக்டராகவே நீங்கள் ஒரு அப்டேட்டாக பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் தாவேக்கா சார்ந்த ஒரு விஷயந்தான். அது வந்து ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணுறோம். ஒரு மீட்டப்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அது வந்து எந்த மாதிரி, யார் எந்த அதிகாரிகள்னு சொல்லி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து நமக்கு நிறைய தகவல்கள் வந்து இவனுங்க வந்து ஃபேக்காக பரப்புறானுங்க. இந்த விஷயம்லாம் நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் ரிசர்ச் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம்ல, இன்னும் நமக்கு டைரெக்டாக நிறைய சோர்சஸ் மூலமாக நிறைய கேள்வி அதிகாரிகளை பார்த்து, ஒரு சில போஸ்டிங்கில் இருக்க அதிகாரிகளை பற்றி கேள்வி கேட்குற அந்த இது கிடைக்குமான்னு தெரில. கிடச்சிதுன்னா நம்ம சார்பாக ஒரு சில விஷயங்கள் கேட்க வேண்டியது இருக்குது. அது ஃபியூச்சரில் மேபி இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஏன்னா இந்த சேனலை ஒருத்தங்க நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நம்மளை நம்பி தான் பார்ப்பீங்க. நம்மளை நம்புறாங்கனாலே அது ஒரு உறவு, அங்கே ஒரு ஃபேமிலியோ ஏதோ ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆகுது. ஸோ அவங்கள வந்து ஏமாற்றவும் கூடாது, ஏமாற்ற போகிறதும் கிடையாது. அதே மாதிரி அவங்கள்ட்ட வந்து இப்போ உங்களுக்கு இப்போ ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கணும், இது வந்து கவர்மெண்ட்டை பார்த்து கேட்கணும் அப்படின்னா என் மூலமாக நீங்கள் கேட்கலாம். அதுக்கு தான் கமெண்ட் பாக்ஸ் இருக்குது, நீங்கள் சொல்லி அதை வந்து அது மூலமாக நம்ம கேட்கலாம். அதுக்கப்புறம் முதல்வர் அவர்கள் எடுத்து வச்சிருக்க ஒரு விஷயம் என்னன்னா, இதுக்கப்புறம் பணி நியமனம், யாரையாவது வந்து ஹையர் போஸ்டிங் ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க, இல்லை வந்து போஸ்டிங் போடுறாங்க அப்படின்னா, முன்னால் ஆளுநர் ஒப்புதலோட அப்படி போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ முதல்வருக்கு கண்ணுக்கு கொண்டு வந்தே ஆகணும். அவருக்கு கண்ணு முன்னால் நீ கொண்டு வரணும். என்னன்னாலும் சரி, நியமனம் போட்டாலும் சரி, இடமாற்றம் பண்ணாலும் சரி, எனக்கு வரணும், என் கண்ணு முன்னால் வரணும். இந்த அரசு வழக்கறிஞர்கள் பிரச்சனை வந்துச்சுல, அந்த விஷயத்த கூட டெம்பரரியாக தான் போட்டிருக்காங்க. ஸோ அந்த அமைச்சரையும் தாண்டி எனக்கும் அந்த விஷயம் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த அவரு அதை கொண்டு வந்திருக்காருனாலே எல்லா விஷயத்தையும் தான் கண்ட்ரோலுக்கு எடுக்கிறாரு. அவருக்கு என்ன நிர்வாகம் பண்ண தெரில, அது இதுன்னு நானுங்க நிர்வாகத்தை கண்ட்ரோல் எடுத்துட்டு வராரு, தனக்குள்ள கொண்டு வந்துட்டு இருக்காரு. அவருக்கு வேற என்ன வேலை சொல்லுங்க, நீங்க பாருங்க, அவருக்கு என்ன வேலை? இதுதான் அவருக்கு வேலை, மக்கள் சேவை தான் அவரோட வேலை. 3 குடும்பத்தை பார்க்கறது அவர் வேலை கிடையாது. 3 குடும்பத்தை அவரை பார்க்கவும் இல்லை. நீங்க பார்த்தீங்கன்னா எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரைக்கும் அவர் வந்து ஃபுல்லாகவே ஆக்டிவாக இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுது. அப்படி இருக்கும்போது அவருக்கு இப்போ மக்களோட இதில் தான் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி எல்லா திட்டங்களையும் அறிவிச்சிருக்காரு. இன்னைக்கு வேளாண் அந்த சார்ந்த துறை அறிவிச்ச திட்டத்தெல்லாம் கொண்டாடுறாங்க, பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறாங்க. இதில் இந்த 2,500 ரூபாய் கேட்குறீங்க. பல பேர் சொல்கிற ஒரு விஷயம், எல்லாருக்குமானதான் இந்த 2,500 கொடுக்க முடியாது, இதில் பணக்காரங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த 2,500ங்கிறது 12 மாதம் 30,000 ரூபாய்னா அது ஒரு பையனோட ஃபீஸோ இல்லை வந்து அவனோட ஏதோ ஒரு
கோர்ஸ் பண்ணுறான், எக்ஸ்ட்ரா ஒரு கோர்ஸ் பண்ணுறான்னா அந்த பையனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஆண் அவன்கிட்ட வந்து கிடைக்கிறத விட ஒரு பெண் அப்படின்னு கிடைக்கும்போது அதில் வந்து மெஜாரிட்டியாக 1-2 மிஸ்யூஸ் ஆகும். மெஜாரிட்டி அந்த பெண்கள் வந்து சேவ் பண்ணி பசங்களுக்கு தான் கொடுப்பாங்க. ஒரு நகை சேர்க்க முடியுதோ இல்லையோ அந்த காசை வச்சு ஏதோ ஒரு பேர்டன் அந்த வீட்டில் வந்து குறையும். நீங்கள் வந்து இலவசம்னு பேசுகிறீங்களே, இந்த இலவசத்துக்கு தான் நம்ம வந்து நிறைய ஒதுக்கீடு, நிதி ஒதுக்கீடு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் சேலரி கொடுக்கறதுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட், இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த வருஷம் வாத்தியாருக்கு ஒரு ஆசிரியர் வந்து 5000 ரூபாய் வாங்குறாங்கன்னா 5500 அடுத்த வருஷம் அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வருதுன்னா அது இந்த பட்ஜெட்டில் தான் வரும். அதுக்கு எக்ஸ்ட்ராவாக கடன் வாங்கி தான் ஆகணும். அந்த கடனுக்கு கடன் ரீப்ளேஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுக்கு வட்டியும் கட்டணும். எந்த கொம்பனும் நாம் தமிழர் கொம்பனே வந்தாலும் கடன் வாங்கி தான் ஆகணும். ஏன்னா அந்த நிலைமையில நம்ம தமிழ்நாடோட இது இருக்கு. ஏன்னா அதுக்கு அடுத்ததான் நம்ம ஃபர்தராக ஃபியூச்சரிஸ்டிக்காக இப்போ இந்த ஏஐ டெக்னாலஜி உள்ள கொண்டு வரோம், மாடு கொடுக்குறோம், அதில் ரெவன்யூ மேபி வரலாம். இந்த மாதிரி வந்தால் தான் தமிழ்நாடு முன்னேறுமே தவிர மற்றபடி நம்ம கடன் வாங்கிட்டு தான் இருக்கணும். பொருளாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவங்க வழி வகுத்துட்டு தான் இருக்காங்க, பிளான் போயிட்டு தான் இருக்கு. ஸோ இந்த 2500 ஃபியூச்சரில் வரும். அதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயத்தை அவதூறாக பரப்புறானுங்களா, எஜுகேஷன், அதாவது பள்ளி கல்வித்துறை. நம்ம வந்து இன்ஸ்டாவில் வந்து மோஸ்ட்லி இந்த வீடியோஸை கவர் பண்ணிடுவோம், சின்ன சின்ன ஷார்ட்ஸாக கூட கவர் பண்ணி நமக்கு அதில் பெரிய லெவலில் வந்து ரீச் இருக்குது. ஸோ இங்கே வரும்போது இங்கே உள்ள ஆடியன்ஸுக்கு சொல்லணும்னா அந்த விஷயத்தை கவர் பண்ணணும்னா நீங்கள் அங்கேயும் போய் பார்க்கலாம். இதே நேமில் நம்ம சேனல் நேமில் இன்ஸ்டாவில் போய் பார்த்தீங்கன்னா இதே டீப்பில் இருக்கும். நீங்கள் பார்த்துக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் அதில் நிறைய வந்துட்டே இருக்கும், நீங்கள் அதில் பார்க்கலாம். மற்றபடி இதில் சொல்லணும்னா இவனுங்க 44,000 கோடி பள்ளி கல்வித்துறைக்கு ஒதுக்கியிருக்கானுங்க. அதுக்கப்புறம் இடைக்கால பட்ஜெட்டில் 48,000 கோடி ஆக்கியிருக்கானுங்க. ஆனால் செலவு பண்ணது ஷார்ட்டா சொல்றேன், செலவு பண்ணது 42,000 கோடி தான். தாவேக அரசு ஒதுக்குனது 44,000 கோடி. 2000 சில்லற கோடி எக்ஸ்ட்ராவா தான் நம்ம ஒதுக்கி இருக்கோம். போன வருஷம் இவங்க செலவு பண்ணது வெறும் 42,000 கோடி. ஆனா கணக்குல காட்டுறது இப்படி காட்டுவானுங்க. ஸ்டாலின் சார் ஃபண்ட் இருக்குல்ல, இது பார்ட்டி ஃபண்டு, இந்த டாக்ஸ் எல்லாம் தாண்டி அவங்க அந்த 42,000 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. அப்போ அதில் எவ்வளோ இருந்திருக்கும்னு தெரியாது. இத்தனைக்கு புதிய திட்டங்கள் அறிவிக்கவே இல்லையா அந்த கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு. ஆனால் தாவேக அரசு புதிய திட்டங்களையும் அறிவிச்சு 44,000 கோடி கரெக்டாக நாங்கள் கொடுத்துருக்கோம். இல்லை என்ன கொஞ்சம் கூட்டணும் அப்படின்னா இனி அடுத்த இடைக்கால பட்ஜெட்டில் கூட்டுவாங்க. சைக்கிள் கொடுக்குறாங்க, அதுவும் ஸ்டாண்டர்டாக வித் ஹெல்மெட்டோட வாட்டர் பாட்டிலை வந்து கீப் பண்ணுற மாதிரி கொடுக்குறாங்க. அப்போ எந்த லெவலுக்கு பிளான்டாக பர்ஃபெக்டாக அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபியூச்சரிஸ்டிக்காக வர அந்த ஜென்சி தலைமுறைக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்கு தெரியுது. அந்த சைக்கிள் எத்தனை பேருக்கு பயன்பெறும் தெரியுமா? பெட்ரோல் இல்லாமல் பல தூரங்கள் போயிட்டு வரணும் அப்படின்னா அந்த பையனுக்கு பயன்பெறும். அதில் அவனுக்கு காசு மிச்சம். அம்மாவுக்கு வந்து 2500 பெறாங்கன்னா அதை வச்சு அந்த பையனுக்கு ஹையர் ஸ்டடீஸ்க்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிசர்ச்சுக்கு எதுக்கும் சம்திங் ஏதோ ஒரு வகையில் அந்த அமௌண்ட் வேஸ்ட் ஆகும். இன்னொன்று, அந்த அமௌண்ட் அவங்க வந்து திங்க மாட்டாங்க, பேப்பரை கட் பண்ணி போட்டு திங்க மாட்டாங்க. அதை ஏதோ ஒரு வழியில் செலவு பண்ணுவாங்க. அது மீண்டும் அரசாங்கத்திட்ட வரும். அந்த அரசாங்கம் அதை மீண்டும் வந்து என்ன பண்ணும், பயன்படுத்தும். ஸோ இது ஒரு சர்க்குலாக தான் இருக்குமே தவிர இதில் எந்த ஒரு நஷ்டமே இல்லை. இதனால அவங்க பிஸ்னஸ் கூட சின்னதாக ஒரு பெட்டி கடை போட்டு கூட பிழைக்கலாம். 30,000 ரூபாய் வருஷத்துக்குங்கும் போது 5 வருஷம், சரி ஒரு 2 வருஷம் தாவேக்காவுக்கு நம்ம டைம் கொடுத்தா கூட அந்த நிதி பிரச்சனையை இது பண்ணுறதுக்கு, சீரமைக்கிறதுக்கு 3 வருஷத்தில் அவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட அவங்களுக்கு கிடைக்குதுன்னா எவ்வளோ பயன் அது. ஏன்னா இப்போ நீங்கள் இலவசத்துக்கு நான் அகேன்ஸ்டான வந்தேன், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இப்போ இருக்க பொருளாதாரத்துக்கு எல்லாருக்கும் நம்மளால வேலை கொடுக்க முடியாது, நம்மளால வேற எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இந்த அமௌண்ட் அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ரீதியாவோ இல்லை சம்திங் ஏதோ ஃபினான்ஷியலாக அவங்களுக்கு பேர்டன் இல்லாமல் இருக்கும். இல்லாமல் தொழில் வளர்றதுக்குலாம் பல வருஷம் ஆகும். அரசியலாக பார்க்கணும். சீமான் மாதிரி யதார்த்தமாக பார்த்தோம்னா ஒன்றுமே நடக்காது. அரசியலாக தான் பார்க்கணும். அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அதுக்கப்புறம் இந்த மீனவர்களுக்கு கொடுக்கறது, இதில் வந்து 2 ஷார்ட்டாகவே பார்த்தோம். 2 இடம் இருக்கு, லீன் பீரியட், பேன் பீரியட். பேன் பீரியட்னா அந்த 40 சில்லற நாள் வந்து மீன்பிடி தடை காலம். அவங்க வந்து மீன் பிடிக்க போகக்கூடாது, மீன் முட்டையிடும், குஞ்சு பொரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பீரியட்ல இவ்வளோ நாள் என்ன கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா 8,000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த பீரியட் நான் சொல்கிறேன், அந்த 40 சில்லற நாள் போது அதை பார்த்தோம். அந்த 8,000 ரூபாவை அப்படியே தான் தாவேக அரசு வச்சிருக்கு. இதை வந்து முன்னால திமுக அரசு கொடுத்துட்டு இருந்தது. இந்த ஸ்கீம்ல 20,000 நம்ம கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ இருக்க பிரச்சனை அந்த நிதி பிரச்சனையெல்லாம் இருக்கு. ஸோ இந்த பட்ஜெட்டில் அறிவிக்க முடியாது. என்னொன்று, அந்த 20,000 கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஆனால் நிதி பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு கண்டிப்பாக அதை கொடுக்க தான் போறாங்க. இப்போ இருக்க நிலைமைக்கு இவங்க குறைச்சிட்டானுன்னு சொல்லி பரப்பிட்டு இருக்காங்க. அது கிடையாது. லீன் பீரியட், மழை காலத்தில் இந்த இயற்கை சீற்றங்கள்ல பருவமழை காலத்தில் 1 நாளோ 2 நாளோ 1 வாரமோ இன்னைக்கு நீங்க மீன் பிடிக்க போகக்கூடாது, இன்னைக்கு 1 நாள் தடை அப்படின்னு சொல்றாங்களே, அந்த பீரியட்ல கொடுக்கறதா இப்போ இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம். அதாவது இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். என்னன்னா 7,000 இருந்து அதை 8,000 மாத்திருக்கு. இவனுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, நம்ம வந்து கம்மி பண்ணிட்டோம், 8,000 இருந்து 7,000 ஆக்கிட்டோம். சாரி, 7,000 இருந்து 8,000 இல்லை, 6,000 இருந்து 7,000 ஆக்கியிருக்கோம். இவனுங்க 8,000 இருந்து 7,000 ஆக்கிட்டோங்கிறாங்க. ஆனா அது வந்து லீன் பீரியட். இப்போ நாளைக்கு மழை பெய்யுதுன்னா நாளைக்கு பெய்கிற திடீர் மழையில வந்து இந்த அமௌண்ட் அவங்களுக்கு கிடைக்கும். அதுவே அந்த 20,000 நம்ம சொல்லியிருக்கோம்ல, அறிவிச்சிருக்கோம்ல, ஆல்ரெடி 8,000 வாங்கிட்டு இருக்காங்க. அது எப்போ தெரியுமா? ஒரு 2 மாசத்துக்கு முன்னால. ஒன்றும் இல்லை, இப்போ இந்த கொஞ்ச நாளுக்கு முன்னால ஏப்ரல் அந்த காலகட்டத்தில் வந்திருக்கும்.
அந்த டைமில் நடக்கும். அது அந்தந்த டைம், அந்த ஏப்ரல் மாத காலகட்டங்களில் மட்டும்தான் அது. இது அப்படி இல்லை. இது இந்த 12 மாதத்தில் எப்போனாலும் நடக்கலாம். அந்த 40 நாள், 43 நாள், 40 நாள், 45 அந்த நாளில் தள்ளி. ஸோ இது கூட திரிச்சு மக்களுக்கு புரியாது. என்ன தெரியுமா, நீ திமுக காரனை ஏமாத்தலாம்டா, தீய சக்தி, டேய் உங்கள் தீய சக்தியை ஏமாத்தலாம். ஆப்போசிட்டில் இருக்க தூய சக்தியாக நாங்கள் வந்து செயல்படுறதுக்கு அவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களை நாங்கள் முட்டாள் இல்லை. எல்லாருமே வந்து எல்லாருக்குமே கையில் எல்லாமே இருக்குது. ஸோ தேடுனா கிடைக்காதது எதுவுமே இல்லை. என்ன, மக்களுக்கு கொஞ்சம் டைம் இல்லை, எங்களுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நாங்கள் மக்களுக்கு அதை கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா நல்லாட்சி வேணும் அப்படிங்கிறதுக்காக. என்னன்னா திமுக காரன் ஒன்று பண்ணுவான், அவன் வந்து விமர்சனம், அதாவது ஒரு விமர்சனம் வைக்கிறீங்க, இந்த இது சரியில்லை அது சரியில்லை, அது ஓகே, இது இட்ஸ் பெர்ஃபெக்ட், அது வந்து எல்லா, நான் ஒன்றும் தாவேக்கா அது பெர்ஃபெக்ட் கட்சின்னு சொல்லலை. குறைகள் இருக்கிறது, சரி பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஆனால் என்ன தெரியுமா, இவனுங்களை மாதிரி நம்ம கிடையாது. அதுதான் சொல்ல வரேன். அவதூறு பரப்புறது, விமர்சனம் பண்ணு, அவதூறுங்கிற வார்த்தையை கையில் எடுப்பாருங்க. அதான் இவங்க பண்ணிட்டு இருக்கானுங்க. எனக்கு நாளைக்கு உண்மையிலே சொல்றேன், சட்டசபையில உதயநிதி வந்து அந்த பேப்பரை பார்த்து படிக்கலாம். திரும்ப ஆப்போசிட்ல 4 கொஸ்டின் கேட்டா ஆன்சர் வருமா இல்லையான்னு மட்டும் நாளைக்கு பார்ப்பீங்க. உண்மையில சொல்றேங்க, நான் அங்கே உள்ள இருந்தா கூட உதயநிதியை பார்த்து அவ்வளோ கேள்விகள் கேட்கறதுக்கு என்கிட்ட அவ்வளோ கண்டென்ட் இருக்கு. அப்போ உள்ள இருக்க துறை சார்ந்த அமைச்சர்கள், அது போக அங்கே எழுதி கொடுக்குறவங்க எல்லாருமே எவ்வளோ வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருப்பாங்க, எவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருப்பாங்க. நம்மலாம் ஒரு 50னா அவங்கெல்லாம் 80க்கு மேலே இருப்பாங்க. அனைத்து விதமான அதிகாரிகளையும், எத்தனையோ சட்டசபைகளையும், எத்தனையோ கிரிமினல்ஸையும் பார்த்தவங்க, எத்தனையோ ஆட்களை பார்த்தவங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு என்ன, இவனுங்க பண்ணது டேட்டாவோட இருக்கும். வரிசையா நான் போடு, டேட்டாவை எடு அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டே இருக்கலாம். ஒரே ஒரு வார்த்தை, போன தடவை காவேரி தண்ணி வரலையா, அப்போ நீ என்ன பண்ணிட்டு இருந்த, மேகதாது அணையை பற்றி நீ ஏதாவது பேசுனியா, அதுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுத்தியா, நீ எடுத்திருந்தா இப்போ வந்து அவன் பூமி பூஜை போட போகிறான், உன் ஆட்சி காலத்தில் தான் அவன் பூமி பூஜை போட்டான் அப்படின்னு சொல்லி கேட்டா மூஞ்சி எங்கே கொண்டு வச்சிருப்பீங்க. இந்த மாதிரி சீப்பஸ்ட் பிஹேவியரை வந்து பிஹேவ் பண்ணிட்டு இருக்கிற இந்த திமுக என்னைக்கு தான் மாறுவாங்கன்னு தெரியல. அதனால தான் நம்ம அவங்கள மாற்றிட்டோம். அதனால் அவங்க அந்த பக்கமே இருக்கட்டும். எதிர்கட்சியிலேருந்து அடுத்தடுத்து அதுக்கு பின்னால் போயிடக்கூடாது. எனக்கெல்லாம் அந்த நாம் தமிழர் ஆப்போசிட்டில் வரணும்னு தான் ஆசை. ஆனால் அவங்களுக்கு தான் கொடுப்பனே இல்லையே, பாவம், என்ன செய்கிறது. இதில் புதிய திட்டமே இல்லைங்கிறானுங்க. அந்த துறை சார்ந்த அந்த மக்கள், ஒரு துறை எதுக்கு போடுறாங்க, அதுக்கு கீழே அந்த செட்டன் மக்கள்ஸ் வராங்க, அவங்களுக்கு உதவி பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்கு அந்த உதவி கிடைக்கணும்ட்டு. இதுக்காக செவ்வாய் கிரகத்தில் போய் நான் தண்ணி எடுக்க போகிறேன், இல்லை இங்கே போய் போட போகிறேன்னே தமிழ்நாட்டில் திட்டத்தை பண்ண முடியும். ஆல்ரெடி எல்லாருமே எதுக்கு செவ்வாய் வந்து 3 நிலாலெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க தெரியுமா, தண்ணி எடுக்கிறதுக்கு. அங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கு இங்கே இருக்க கடல் தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணாலே இங்கே பெரும்பான்மையாக வந்து இது பண்ணிடலாம், அங்கே செலவு பண்ணுறதுக்கு. அது எதுக்கு பண்ணுறதுனா, என்னால் இவ்வளோ தூரம் இவ்வளோ டைரெக்டாக இறங்க முடியும், அட்டாக் பண்ண முடியும் அப்படிங்கிறத காட்டுறானுங்க. அதாவது இப்போ இந்தியா நம்ம வந்து எதுக்கு இந்த இதெல்லாம் மேக்ஸிமம் பண்ணுவோன்னா, நாளைக்கு என்னால் இவ்வளோ தூரம் பண்ண முடியும், என்கிட்ட இவ்வளோ தூரம் டெக்னாலஜி இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னொரு நாட்டுக்கு காட்டுறதுக்காக. இப்போ பாகிஸ்தானுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம், என்னால் நிலவில் போய் தர இறங்கி அங்கே போய் மண்ணை டெஸ்ட் பண்ண முடிஞ்சா, உன்னோட வீட்டுக்குள்ளே உன்னோட பாத்ரூம் வரைக்கும் என்னால் வர முடியும். பாத்ரூம்னே இப்போ வர அந்த பாத்ரூம் தானே வருது. ஸோ பாத்ரூம் கதை வந்து என்னால் 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா தட்ட முடியும் அப்படின்னு சொல்கிறது பாகிஸ்தானில் தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்படிங்கிறத வந்து சொல்கிறதுக்கு தான் மேக்ஸிமம் வந்து இந்த ஆராய்ச்சியெல்லாம் நடந்துட்டு இருக்கும். அது போக இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், அதெல்லாம் விட்டுருங்க. கனிமம் விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்களா, அதெல்லாம் தப்பு கிடையாது. மனிதர்கள் பிறவி எப்படி பிறந்தாங்க, எப்படி வந்தாங்க, ஏதாவது வேற ஆட்கள் இருக்காங்களா அப்படின்னு ஏதோ கம்யூனிகேஷனுக்கு பண்ணுறாங்க. அப்படியே நம்ம வந்து தமிழ்நாட்டில் பண்ண முடியும்? இங்கே என்ன இருக்கோ அதுக்கு தான் பண்ண முடியும். இதுக்கு மேலே என்ன பட்ஜெட் இவனுக்கு ஒதுக்கணுமா? இதுக்கப்புறம் ஏதாவது வளர்ச்சி திட்டத்துக்கு போவாங்க, அதில் ஒரு நல்ல பட்ஜெட். இதுவுமே வளர்ச்சி திட்டம் தான் எல்லாமே. இன்னும் அடுத்தடுத்து போவாங்க. இப்போ தான் 3 மாதம் ஆச்சு. அடுத்த இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மறுபடியும் அடுத்த நிதியாண்டுக்குள்ளே பட்ஜெட் வரும்போது அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. நீங்களாம் கட்டுமரத்தில் தான்டா போகணும், உங்கள் தாத்தா கூட சேர்ந்து நீங்கள் கட்டுமரத்தில் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிற. நன்றி, வணக்கம் நண்பர்களே. இவனுக்கு அவதூறு பரப்புனாலும் நம்ம அதை வந்து முறியடிப்போம். நீங்கள் இதை மக்கள்கிட்ட போய் தெரியப்படுத்துங்க, இல்லை இந்த வீடியோ ஷேர் பண்ணி சொல்லுங்கள். இதுதான்டா நடக்குது, நீ என் ஆட்சியை குறை சொல்கிற, ஆனால் இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் உனக்கு தெரியுமா, நீ வேற உங்கள் தாடியாக இருக்க மூஞ்சை பார்த்துக்கிட்டு அந்த சோகத்திலே இருக்காத, இந்த விஷயங்களையும் தெரிஞ்சுக்கோன்னு சொல்லி அவங்களுக்கு அனுப்புங்க. நன்றி, வணக்கம்.